திரு செந்தில், ஆக்சிஸ் மை இந்தியா வந்தது, அந்த கருத்து கணிப்போடு சேர்த்து உங்களோட பதில சொல்லிடலாம். இதுதான் சார், நான் நீங்க கேட்ட கருத்து கணிப்பு வரதுக்கு முன்பாக நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். அதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. இந்த கணிப்போடு சேர்த்து நான் என் கணிப்பை நான் திருப்பி ஒரு முறை சொல்லிடுறேன். 2024 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு தனித்த பெரும்பான்மை கிடைக்காது, 250 சீட்ஸ் தான் வருவாங்க அப்படிங்கிறது நான் பொதுவெளியில் பகிர்ந்த கருத்து. வீடியோவாகவும் என்னுடைய சமூக வலைதளத்திலும் அது அப்படியே தான் நடந்துச்சு. 2024 தமிழ்நாட்டில் 40 இடங்களில் திமுக கூட்டணி வெல்லும் என்பதையும், 2019 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தேனியில் மட்டும் தோற்பார்கள், மற்ற இடங்களில் வெல்வார்கள் என்பதையும் மிகச் சரியாகவே சொல்லியிருந்தேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை முந்தைய தினம் வரை சொன்னவன் இந்த முறை நான் உறுதியா சொல்றேன், திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். இப்ப நீங்க கேட்ட அந்த குறிப்பான ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு சார், 2021 அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்து கொடுத்துக்கிறாங்க. இருக்கிறதுலயே தப்பா போன கருத்து கணிப்பா அதை அவங்க குறிப்பிடுறாங்க. இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா கோயிங் ஆஸ் ஹை as 175 to 195 சீட்ஸ். யாருக்கு கொடுத்தாங்கன்னா டிஎம்கேக்கு கொடுத்தாங்க கடந்த முறை. அவங்க ஏடிஎம்கேக்கு எவ்வளவு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 38 இடங்கள் கொடுத்திருந்தாங்க சார். ஆனா ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு தெரியும். சரி, இது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கேரளாலையும் தி சேம் நீங்க சொன்ன அந்த நிறுவனம் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா அண்ட் ஆவரேஜ் போல் ஸ்டார்ஸ் அண்டர் எஸ்டிமேட். நீங்க எல்டிஎஃப்க்கு அவங்க ரொம்ப கண்ணாபின்னா கொடுத்திருந்தாங்க. டுடே ஆக்சிஸ் இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா ஓவர் எஸ்டிமேட்டட் தி எல்டிஎஃப் பெர்ஃபார்மன்ஸ் தி மோஸ்ட் ப்ரெடிக்டிங் 104 இருந்து 120 சீட்ஸ் வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. ரைட்டுங்களா? சோ இது இருக்கட்டும், இது எல்லா காலத்துக்கும் அவங்களுக்கு சாதகமா ஒண்ணு எடுத்து பேசலாம். பட் தாவேகாவுக்கு அதிக எண்ணிக்கை கொடுத்ததுனாலயா? நான் அப்படி சொல்லல, நான் அதை சொல்லல. நீங்க ஒரு நிறுவனத்தை சொல்றீங்க, நான் அதுக்கு முன்பாக எல்லா நிறுவனங்களையும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கையில எடுத்து வச்சேன். நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இதற்கு முன்பு என்ன கணிச்சிருக்காங்க அப்படிங்கறத எடுத்தேன். நான் தாவேகாவுக்குன்னு இல்லை, நீங்க அதை கேட்டதுனால நான் சொல்றேன். அது இருக்கிறதுலயே மிக மிக, ஏன்னா கடந்த முறை அவங்க திமுகவுக்கு தானே கொடுத்திருந்தாங்க, இந்த முறை தாவேகாவுக்கு கொடுத்திருக்காங்க. ஒன்று. இன்னொன்று சார், இங்க நண்பர் ஷபீர் சொன்ன ஒரு வாதம், ஒரு 5% வரைக்கும் முன்ன பின்ன மாறும் அப்படின்னு சொன்னார். அது கரெக்ட். ஒரு 5% வரைக்கும் மாறும்போது, நான் 5% வரைக்கும் மாறினா கூட விஜயால ஆட்சி பிடிக்க முடியாது கூட இருக்கு இல்லையா? மத்த கருத்து கணிப்புகளை வச்சு சொல்றேன். நீங்க இந்த ஒரு கருத்து கணிப்பை விட்டுட்டு மத்த கருத்து கணிப்புகள் அடிப்படையில் 5% இல்ல 10% போட்டாலுமே அவருக்கு வேற யாரும் அந்த சீட்ஸை கொடுக்கல அப்படிங்கிறது நான் இப்பொழுதும் உறுதியாக நம்புறேன் சார். ஒரு விஷயத்த நம்புறேன், நம்ம 4ஆம் தேதி பார்க்கலாம். நம்ம யாரும் கடவுள் இல்லை, நம்ம சொன்னது அப்படியே நடக்கிறதுக்கு. எல்லோரும் அவரவர் அனுபவத்திலிருந்து ஒரு கணிப்பை கணிக்கிறோம், சிலருக்கு விருப்பத்திலிருந்து கணிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நாம் தமிழர் கட்சியினுடைய அஇஅதிமுக வாக்கு சதவீதம், இந்த 2 வாக்கு சதவீதத்திலும் விஜய் கொஞ்சம் சேதாரத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கறத நான் தொடக்கத்திலேயே சொல்றேன். கார்த்திகேயன் சார், உங்களுக்கு தெரியும், நேர்பட பேசிலேயே நான் பலமுறை பதிவு பண்ண வாதத்தை நான் மீண்டும் நினைவுட்டுறேன். தாவேகாவை பற்றி என்னுடைய பார்வையை நான் தொடக்கத்திலேயே சொல்லிடுறேன். அவர்களை குறை மதிப்பீடு செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அவர்களை மிகை மதிப்பீடு செய்வதற்கான தரவுகள் இல்லை. இந்த வார்த்தைய நான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசமா நான் எல்லா விவாதத்திலையும் சொல்லிட்டு வரேன். நாளைக்கே தாவேகா ஆட்சியை பிடித்துவிடும் என்பதில் எனக்கு துள்ளியும் நம்பிக்கை இல்லை, அது நடக்காது. ஆனா அவங்களுக்கு ஓட்டே விழாதுன்னு சொல்றதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அவங்க கணிசமான வாக்குகளை வாங்குவார்கள். சில இடங்கள்ல 8, சில இடங்கள்ல 10, சில இடங்கள்ல 12, சென்னை போன்ற இடங்கள்ல அதை 20 தாண்டும், 20 விழுக்காட்டை தாண்டும். அதுதான் சொல்ல வரேன். அடுத்த வரேன், அதிகபட்சம் 26 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவார்கள் எண்ணிக்கையே கொடுத்திருக்காங்க. அதுதான் நான் சொன்னதை சொல்றேன். நான் சொன்னதை நான் மாத்தி சொல்ல முடியாது. நான் சொன்னது சொல்றேன், 8, 10, 12 சென்னை போன்ற பெருநகரங்களில் 20 விழுக்காட்டிற்கு அதிகமாக அவர்கள் பெறக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையா இருந்துச்சு. வெற்றி என்ற இடத்தில் அவங்க சென்னை சிட்டியில ஒரு சில இடங்களை வெல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஆனா வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் அவங்க டபுள் டிஜிட்ல அவங்க இடங்களை பெறுவார்கள் அப்படிங்கிறதாக இருக்கிறது. எது எப்படி இப்ப எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறாங்கன்னு பார்க்கணும்ல. நாம பல விவாதங்கள்ல கூட்டம் கூடும், அது வாக்குகளாக மாறுமா, வேட்பாளர்கள் கிடைப்பார்களா, பூத் கமிட்டிக்கு ஆள் இருக்குமா அப்படின்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில, பிரச்சாரத்திற்கே வரல, பல பிரச்சாரங்கள் ரத்து விஜயினால, இப்படிலாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில இரட்டை இலக்கத்துல சதவீதம், இரட்டை இலக்கத்துல எண்ணிக்கை அதிகபட்சமா 120 தொகுதிகள்னு ஒரு நிறுவனம். கார்த்திகேயன் சார் மன்னிக்கணும், பெருவாரியான வாதங்கள் அப்படி வைக்கப்படல. விஜய்க்கு ஆதரவான வாதங்கள் எப்படி வைக்கப்பட்டுச்சு? ஆளுநர்கிட்ட போய் அவர் அமைச்சரவை பட்டியலே கொடுத்தாரு. நீங்க பேசுறீங்க? அப்படித்தான் வாதம் வச்சவங்க. நீங்க இரட்டை இலக்கத்துல பெறுவாரு, 8 தொகுதி பெறுவார், 10 தொகுதி பெறுவார்லாம் யாருங்க பேசல. விஜய்க்கு ஆதரவாக பேசி அத்தனை பேர் என்ன சொன்னாங்க? அவர் வெற்றி பெற்று விட்டார். நீங்க யதார்த்தம், அதான் சொல்றேன், விருப்பம் வேறு யதார்த்தம் வேறு நான் சொன்னேன். நீங்க விருப்பத்தை யாரு, எல்லோரும் விருப்பத்தை பேசுறாங்க. சார் நான் இப்படி வரேன் சார், நீங்க கொஞ்சம் நம்ம தயவுசெய்து ஒரு அரை நிமிடம் கொடுங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாருங்க, எல்லாரும் என்ன வாதம் வச்சாங்க?
திமுக கூட்டணி நீடிக்காதுங்க, உடைஞ்சிருங்க. நீங்க எழுதி தரம் பாருங்க, காங்கிரஸ் தாவேக்காவோட போகுங்க. நீங்க பாருங்க, இவர் அவரோட போயிருவாருங்க. பிசிக்கு அந்த கூட்டணியில நீடிக்க இப்படி எல்லாமே சொன்னாங்க. தேர்தலும் வந்துச்சு. தேர்தலுக்கு முந்தைய நாள் கூட கூட்டணி மாறும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் சொன்னார், தேர்தலுக்கு முந்தைய நாள் கூட்டணி மாறுங்க. தேர்தலே வாக்குப்பதிவு முடிஞ்சிடுச்சு. இப்போ எக்ஸிட் போல்ல வந்து நிக்கிறோம். எக்ஸிட் போல்ல என்ன சொல்றோம், இந்த முடிவுகளை மாறக்கூடுங்க. ஒரு 5% அப்படி வரும், இப்படி வரலாம், அல்லது வேற மாதிரி வரலாம். அதிமுக ஓட்டு இங்க போயிருக்கலாம், இந்த ஓட்டு அங்க போயிருக்கலாம். சரி, இப்ப மே 4ஆம் தேதி ஏதோ ஒரு முடிவு வரப்போகுதுங்க. யாரோ ஒருத்தர் ஆட்சி அமைக்க போறாரு, விடுங்க. நான் வந்து திமுக ஆட்சி அமைக்க நம்புறேன், சரிங்களா? ஒருவேளை என் நம்பிக்கை சரியாக இருந்து திமுக ஆட்சி அமைக்குதுன்னு வைங்களேன். திமுக ஆட்சி அமைக்க கூடாது என்று விரும்பியவர்கள் அல்லது திமுக ஆட்சி அமைக்காது என்று வாதிட்டவர்கள் அதுக்கு ஒரு புது காரணம் சொல்ல போறாங்க. கரெக்டா? அப்படித்தானே எனக்கு ஒரு ஃபேக்டா. சோ இது வந்து எக்ஸிட் போல் முடிவுகள் வந்திருக்கிறது. மே 4ஆம் தேதி எல்லா முடிவும் தெரியும். ஆனா கோட்டீஸ்வரன் சார் சொன்ன ஒரு கருத்து தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. நான் அதை தொடக்கத்திலேருந்து நானும் சொல்லிட்டு வரேன். இந்த தேர்தல் அப்படிங்கிறது அப்படி வந்து டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு மாறிடுச்சானா இல்ல. இன்னமும் கூட நீங்க அதிமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. களம் வந்து டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கேவாக இருக்கிறது. டிவிகே பல இடங்கள்ல ஏடிஎம்கேவை 3வது இடத்துக்கு தள்ளலாம், அது கடும் போட்டியை கொடுக்கலாம். காரணம், அவர் எம்ஜிஆரை கொண்டாடினார், ஜெயலலிதா மேடத்தை கொண்டாடினார், திமுகவை மட்டும் கடுமையாக விமர்சித்தார். ரொம்ப தெளிவாகவே புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில திரு ஆதுவர்ஜுனா அவர்கள் நாங்க வந்து ஏன் ஏடிஎம்கே ரொம்ப அடிக்கல அப்படின்னா ஏடிஎம்கே ஓட்டு எங்களுக்கு வரணுமே பேசினார். இல்ல அப்படி பொசிஷன் பண்ணதுனால தானே திமுக தாவேக்கான்னு பொசிஷன் பண்ணதுனால தானே ரெட்டை இலக்கத்துல தாவேக்கா வந்து எண்ணிக்கையில சீட் பெறாங்க. அதிமுகவுக்கு கணிசமான தொகுதிகள் குறையுது. இல்ல 2021 தேர்தல் முடிவு பறையே எண்ணிக்கை இருக்கு. இது நடக்கலைன்னா அது எப்படி நடந்திருக்கும்? அப்படி இல்ல, அது ஓகே, அது அவங்க ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு எனக்கு மாற்று கருத்து இல்ல. நான் அதையும் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க நான் கேட்கல. அது அவங்க கட்சி அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. ஆனா என்ன வாதம் வைக்கப்பட்டுச்சு, இப்ப இதுக்கு முன்பாக கூட பேசிய சகோதரர் ஃபேன்லாம் கூட ஒன்று சொன்னார். மக்கள் நல கூட்டணியை உதாரணம் காட்டினாரு நம்முடைய மக்கள் நீதி மையம் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் உதாரணம் காட்டினாங்க. ஏன் விஜயகாந்த் உதாரணம் காட்டல? காமிச்சார் விஜயகாந்த். இல்ல நான் மேபி சாரி, எனக்கு ஒருவேளை கவனிக்கலன்னா மன்னிக்கணும், சாரி. விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலே ஒரு சீட் வின் பண்ணாருங்க. நீங்க வின் பண்ணாத உதாரணத்தை காட்டுங்க சொல்றேன். இல்ல முதல் தேர்தல்ல ஒரு சீட்டு வின் பண்ற விஜயகாந்த் எங்க முதல் தேர்தல்ல இரட்டை இலக்கத்துல வின் பண்ண போறதாக கருத்து கணிப்புல வெளிவந்திருக்கு. ஒருவேளை அது நடந்தா விஜய் எங்க அப்படிதான் வின் பண்ண போறதாக. ரைட், எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும். 2 செய்தி. 8 விழுக்காடு விஜய் வாங்கிய போது களத்தில் கலைஞர் இருந்தார், களத்தில் ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க. இவர்கள் இருவரையும் எதிர்த்து விஜயகாந்த் வந்து 8 விழுக்காடு வாங்கி ஒரு தொகுதியில வெற்றி பெற்றார். சரியா? கலைஞர் அவர்கள் மறைந்த பிறகு, ஜெயலலிதா மேடம் மறைந்த பிறகு, குறிப்பாக ஆன்டி டிஎம்கேவை மட்டும் கார்னர் பண்ணி அஇஅதிமுகவிற்கு பல்வேறு குழப்பங்கள், ஸ்பிளிட்டு, ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக வந்து தொடர் தோல்விகளை சந்தித்த பொழுது திமுகவிற்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்திய விஜயையும், திமுகவும் அதிமுகவும் வலிமையாக இருந்த போது மேடம் ஜெயலலிதா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த போது திமுக அதிமுக ரெண்டையும் சேர்த்தடித்த விஜயகாந்தையும், ரொம்ப முக்கியம் சார், வெறும் திமுக மட்டும் விஜயகாந்த் அடிக்க முதல் தேர்தல்ல ரெண்டையும் சேர்த்து அடித்து அவர் அந்த இடத்துக்கு வந்ததையும் நீங்க அப்படி எடுக்கணும்ல. அப்போ அதனால இதுக்கு முன்பு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறதுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். இன்னொன்னு சார், கம்பேரிட்டிவ்லி விஜயகாந்தை விட விஜய் பாப்புலாரிட்டியில, அதாவது இந்த தலைமுறை ரசிகர்களை அதிகம் பெற்றவர் அப்படிங்கிற இடத்துல விஜயகாந்தை விட விஜய்க்கு அதிக ரசிகர்கள் இருக்கத்தானே செய்றாங்க. அது ஃபேக்ட் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ அந்த அடிப்படையில பட் நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க கார்த்திகேயன் சார், வாக்குப்பதிவு முடிந்த பிறகு திருப்பி சொல்றேன், எக்ஸிட் போல் முடிவுகள் இப்படி இருக்கப்போதா மாறப்போதா, 4ஆம் தேதி பெட்டியை உடைச்சாதான் சார் எல்லாமே தெரியும். அது வரைக்கும் எல்லாரும் என்ன வேணாலும் பேசலாம். நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஒண்ணு சொல்லுங்க, எல்லாரும் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவோம். ஆனா இந்த வாக்குப்பதிவு முடிந்து இந்த நிமிடம் வரைக்கும் சமூக வலைதளங்களில் பதவி ஏற்றுட்டாங்க விஜய். பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆளுநர் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அந்த இடம் மாறி இருக்கிறதா அப்படிங்கறதான் இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் ஒரு கேள்வியை உருவாக்கின்றன.